வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு திட்டங்களை இந்தியா இலங்கையிலே நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதானி குடும்பம் என்பது இந்தியாவிலே மிக பெரும் செல்வந்த குடும்பம் என்று சொல்லிவிடலாம். அதே போல் மிக பெரும் தொழில் பரப்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள். பல்வேறு நாடுகளிலும் அவர்களுடைய தொழில்கள் இருக்கிறது. அதன் மூலமாக இரண்டு தரப்புக்கும் சிறந்த வெற்றி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையில் உருவாக்க இருந்த காற்றாலை திட்டமானது அதானி நிறுவனத்தால் இப்பொழுது கைவிடப்பட்ட திட்டமாக மாறியிருக்கிறது. எனவே இதன் பின்னால் உள்ள விடயங்களை நன்கு ஆராய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. குறிப்பாக இது வடக்கு தொடர்பான விடயமாக இருக்கிறது. வடக்கிலே காற்றாலை திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு அவர்கள் முனைந்திருந்தார்கள். அது இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி பற்றி ஆராய்வது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தைட்டி விகாரை, இந்த விகாரையினுடைய விடுவிப்பு தொடர்பாக அல்லது இந்த விகாரையை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே அந்த விகாரியை அகற்றுவதற்கு பல்வேறு தரப்பினரும் முனைகின்ற நேரத்தில் இந்த தைட்டி விகாரியானது தேசிய ஐக்கியத்தோடு தொடர்புடைய விடயம் என புத்த சாசன அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் திசவிகாரைக்கு தீர்வு காண்கின்ற விடயம் தொடர்பாக இராணுவத்தோடு பேச்சுவார்த்தை என்கின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடிய விடயம். அதே போல வலிமையான செய்திகள் பலவற்றை பார்க்க முடிகிறது. மேலும் புதிய செய்திகள் ஒரு சில இருக்கிறது. எனவே அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது காற்றாலை மின் திட்டங்களை கைவிட்டது அதானி குழுமம். இதுவே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி. இலங்கையில் முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி குழுமம் அறிவித்திருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெரும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முனைந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதியினுடைய புகழுடல் தீயோடு சங்கமம் ஆகியிருக்கிறது. பலருடைய அஞ்சலிக்கு மத்தியிலே தீயோடு சங்கமமாக இருக்கிறார். எனவே அவை சார்ந்த விடயங்கள் புகைப்படத்தோடு சேர்ந்த செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. திசவிகாரைக்கு தீர்வு காணாத இராணுவத்துடன் பேச்சுவார்த்தை பௌத்த சாசன அமைச்சு அறிவிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் தைட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக்கு தீர்வு காண்பதற்காக இராணுவத்தினுடன் தொடர்புடைய அமைச்சுக்களுடனும் விரைவிலே பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சு அறிவித்திருக்கிறது. அதே இடத்திலே கொழும்பு நீதிமன்றத்திலே யாழ் பல்கலைக்கழக உபவேந்தருக்கு அவருக்கு எதிரான ஒரு அடிப்படை மனு தாக்கல் தொடர்பான செய்தியாகவே அது பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த வழக்கு போடப்பட்டிருப்பது கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராகவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரால் விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக 4ஆம் வருட சட்டத்துறை மாணவன் சி சிவகஜன் என்பவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கஜேந்திரகுமார் எம்பியை முடக்க போலீஸ் முயற்சி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. பிரதமர் நாளை யாழ் வருகிறார் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊடகர் லசந்த படுகொலை சந்தேக நபர்கள் விவகாரம் அங்கே சட்டமா அதிபர் இப்பொழுது குத்துக்கரணம் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்னைய பரிந்துரை ரத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஊடகவியலாளர் லசந்த படுகொலை சார்ந்த அதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 3 இருந்திருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் பரிந்துரைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரசுக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையிலே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டது. அதை நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே பார்த்திருந்தோம். இப்பொழுது அந்த விடயத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார். எனவே அதற்கு குத்துக்கரணம் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நுரைச்சோலை மின் கட்டமைப்பு மீள் இயக்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்திலே செயலிழந்த 3 மின் உற்பத்தி கட்டமைப்புகளும் மீள ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சி வழக்கு அடுத்த தவணை ஜூனில் நேற்றும் காரசார் விவாதம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலே எதிராளிகள் தரப்பிலே வெவ்வேறு கருத்துக்கள் ஏற்பட்டதாலும் எதிராளிகளில் ஒருவரான தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி சேனாதிராஜாவுக்கு பதிலாக
வேறொருவரை மாற்றம் செய்வது தொடர்பிலும் தீர்மானிப்பதாக ஜூன் மாத வழக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது. சித்திரை புத்தாண்டின் பின்னரே தேர்தல் அறிவிப்பை வெளியிடுக தேர்தல் ஆணைக்குழுவிடம் எதிர்க்கட்சி கோரிக்கை என்கின்ற விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டு முடிவடைந்த பின்னர் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் எதிரணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. எனவே இதுவரை உடனடியாக தேர்தலை நடத்துங்கள் என கோரியவர்கள் இவ்வாறான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். முச்சதிமொழியினுடைய கருத்தை பார்க்கலாம். அவர் தெரிவித்திருக்கிறார், அப்போ அம்பானியே வம்பு வேண்டாம் என ஓட வச்சாச்சு என்று சொல்லுங்க என அவருக்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். செம்மணிக்கு அருகாக மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த செய்திகளும் இன்றைய முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே ஒரு நாட்டுக்குள் வாழ தமிழ் மக்கள் தயாராம் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். பாதி விளைச்சல் அரசாங்கத்துக்கு சட்டம் உருவாக்க திட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உரமானியம் பெற்றுக்கொள்கின்ற விவசாயிகள் விளைச்சலின் பாதியை அரசாங்கத்துக்கு விற்பனை செய்வதை கட்டாயமாக்குமாறு சட்டவரை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் லால்காந்தா தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே நாமல் நிதி மோசடி அடுத்த கட்ட நகர்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கை மாணவர்களுக்கு இந்திய புலமை பரிசில்கள் தொடர்பான விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இருக்கிறது. மேலும் சுயாதீன நீதித்துறையில் அரசியல் தலையீடுகள் வெற்றி அளிக்காதென தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள், ராஜபக்சவின் வீட்டை கொளுத்தி விரட்டுவதற்கு அரசு எத்தணிப்பு கூறுகிறார் தொலவத்தை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கோயிலை இடிக்க முடியும் என்றால் விகாரையை ஏன் அகற்ற முடியாது? ஸ்ரீதரன் எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது சட்டத்தின் பிரகாரம் இந்து கோவிலை இடிக்க முடியால் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரையை ஏன் இடிக்க முடியாது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். அவை சார்ந்த அந்த செய்திகள் விரிவாக செல்கின்றன. அதே நேரத்திலே போதையில் நின்றவர் பேருந்து மீது அட்டகாசம், கிளிநொச்சியில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. கிளிநொச்சி பகுதியிலே இந்த பேருந்துகளுக்கு கல்வீசுகின்ற விடயம், புகையிரதத்துக்கு கல்வீசுகின்ற விடயம் என இப்பொழுது அது ஒரு தொடர்கதையாகவே இருக்கிறது. அது குறித்து ஒரு சிலர் கைது செய்யப்படுவார்கள், பின்னர் விடுவிக்கப்படுவார்கள் என அந்த செய்தி தொடர்கிறது. ஊடக பணிக்கூடாக சமூகத்தை முன்னிறுத்தியவர் பாரதி. அவர் சார்ந்த கருவி நிறுவனத்தினுடைய ஒரு இரங்கல் செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதே போல மூத்த ஊடகவியலாளர் பாரதிக்கு இயக்குனர் கௌதமன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவை சார்ந்த விடயங்களும் மிக விரிவான செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே தொடர்ந்து நாங்கள் விளம்பரி பத்திரிகை செய்திகளை பார்க்கும் இடத்திலே தைட்டி விகாரை தொடர்பான விடயமே தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஐக்கியத்துடன் தொடர்புடைய விடயம் என இது குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ் தைட்டி விகாரை தேசிய ஐக்கியத்துடன் தொடர்புடைய உணவுபூர்வமான விடயமாகும். இது தொடர்பிலே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக புத்த சாசன அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கனேடிய உயர்ஸ்தானிகர் இன்று யாழ் விஜயம் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது. நாடு திரும்பினார் ஜனாதிபதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய இந்த விஜயம் தொடர்பிலே பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி பல்வேறு விடயங்களை மக்கள் மத்திக்கு எடுத்து சென்றிருக்கிறார் என சொல்லப்பட்டிருக்கிறது. எளிமையான உடை அணிந்து சென்றதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மிக பெரும் அளவிலே பேசப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பல்வேறு செய்திகளை பார்க்க முடிகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கக்கூடிய விடயம் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மஹிந்தவின் இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நீர் கட்டணம் செலுத்தப்படாமையே அதற்கு காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய நீர்வழி துண்டிக்கப்படவில்லை எனவும், அதற்கு பதிலாக அங்கே பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்கள் பகுதிக்கு இருக்கக்கூடிய நீர் வளங்களை துண்டிக்கப்பட்டதாகவும் செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் ரூபாய் நிலுவை செலுத்தாத காரணத்தாலேயே இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 700 மில்லியனுக்கு அதிகமாக அந்த வீட்டுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் பணம். அதன் பின்னரும் நீர் கட்டணம் மின் கட்டணம் என செலுத்தப்படாமல் அங்கே அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய சுகபோகம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எனவே மக்கள் பணத்திலேயே முழுமையான வாழ்க்கையை நடத்துவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஊடகவியலாளர் லசந்த படுகொலையுடன் தொடர்புடைய 3 பேரின் விடுதலைக்கான பரிந்துரையை தற்காலிகமாக சட்டமா அதிபர் ரத்து செய்திருக்கிறார். அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன.
யாழ்ப்பாணம் கம்பன் விழா இன்று ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்துகின்ற யாழ்ப்பாணம் கம்பன் விழா இன்று 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி 15, 16 ஆகிய 3 தினங்கள் இடம்பெற உள்ளது. விழாவின் காலை நிகழ்வுகள் நெல்லூரான் ஆதீன மண்டபத்திலும் மாலை நிகழ்வுகள் நெல்லூர் துர்காதேவி மண்டபத்திலும் இடம்பெறும் எனவும் அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் சென்னை விமான சேவைகளை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2025 வரவு செலவு திட்டம் தொடர்பிலே ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. எதிர்வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக இறுதி கட்டத்தின் பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது குரங்குகளை பிடிக்கின்ற வேலை திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக வேளாண்மை, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மேலும் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய விவசாயிகள் ஒன்றியம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. காதலர் தினத்தன்று அவதானத்துடன் செயற்படுங்கள், இளைஞர் ஜோதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காதல் தினம் என்ற போர்வையிலே இடம்பெறுகின்ற பல்வேறு குற்றச் செயல்கள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு போலீசார் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை வர்த்தகர்களும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். காதலர் தினத்தன்று இளைஞர் யுவதிகளை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுதல், சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துதல், மோசடிகளில் ஈடுபடுதல், பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் புற்றுநோயால் வருடாந்தம் 250 சிறுவர்கள் உயிரிழப்பு என்கின்ற ஒரு துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது. சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். அர்ஜுனா எம்பி குறித்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பேச்சுவார்த்தை இடைநிறுத்தம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே கற்பகம் விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. புகைப்படத்தோடக்கூடிய செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியிலே வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் பனை அபிவிருத்தி சபையும் இணைந்து கற்பகம், பனைசார் மற்றும் உள்ளூர் உற்பத்திகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு விடயத்தை செய்து வருகிறார்கள். அவை சார்ந்த விடயம் திறப்பு விழா இடம்பெற்றிருக்கிறது. அந்த புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அரசு நிறுவனங்களில் மொழிபெயர்ப்பாளர் குழு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தீர்மானம் எடுத்திருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பிலே பாராளுமன்றத்திலே விசேட அமர்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய போர் ஆரம்பம், மிரட்டும் இஸ்ரேல், ஹமாஸ் மீது புதிய போரை தொடங்குவதாகவும் காசாவில் இருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தில் இருந்து அதானி குழுமம் விலக தீர்மானம், அரசாங்கம் மௌனம் சாதிப்பு, மரியாதையுடன் விலகுவதாக முதலீட்டு அதிகார சபைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் அதானி குழுமம் இலங்கையில் மேற்கொள்ள இருந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து விலகுவதாக அதானி நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தாலும் இலங்கையிலிருந்து மரியாதையுடன் விலக முடிவு செய்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏப்ரல் நடுப்பகுதி வரை வெப்பமான காலநிலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இன்று காதலர் தினம், போலீசார் விடுத்த எச்சரிக்கை தொடர்பான விடயம் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். மஹிந்தவின் இல்லத்துக்கு நீர் விநியோகம் துண்டிப்பு என்கின்ற விடயம் நாங்கள் பார்த்த செய்தி. மகளை அடித்த குற்றச்சாட்டிலே தாய் போலீசாரால் கைதாகியிருக்கிறார். அதாவது கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே மகளை அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டிலே தாயார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தந்தை பிரிந்து சென்ற நிலையில் தாயாரின் அரவணைப்பில் இருந்த பிள்ளை வாழ்ந்து வந்திருக்கிறது. இந்த நிலையிலேயே இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நபர் ஒருவரை தாக்கிய விவகாரம், அர்ஜுனா எம்பிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். லசந்த கொலை விவகாரம், சட்டம் அதிபருடைய உத்தரவை மீளப்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்று நாடாளுமன்றத்தில் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே செம்மணி பகுதியில் எலும்பு மற்றும் எச்சங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மனித எலும்பு எச்சங்களா என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவை பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. டிக்டாக் விளம்பரமூடாக 60 லட்சம் ரூபாய் நூதனமாக திருடப்பட்டிருக்கிறது. பிரான்சுக்கு அனுப்புவதாக கூறி கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவரிடம் சுமார் 60 லட்சம் ரூபாய் பணம் நூதனமான முறையிலே களவாடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கை UAE இடையே ஒப்பந்தங்கள் கைச்சாத்து அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இவை தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே ஜப்பான் நாட்டின் நிதி உதவியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொழில்நுட்பங்களை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரசாங்க அச்சகத்திலே பதற்றமான சூழ்நிலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பொருளையில் உள்ள அரசாங்க அச்சகத்திலே ஊழியர்களுக்கும் அதன் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டதால் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்க அச்சக திணைக்களத்திலே கடமையாற்றுகின்ற ஊழியர்கள் சிலர் அலுவலக சிற்றுண்டி சாலையிலே உணவு உண்பதற்கு மறுப்பு தெரிவித்து உணவு வாங்குவதற்காக அலுவலகத்தை விட்டு வெளியே செல்ல முயன்றிருக்கிறார்கள். இதன்போது அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உணவு வாங்குவதற்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஊழியர்களுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதன்போது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கத்தியை காட்டி ஊழியர்களை மிரட்டியதை அடுத்தே பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பிலே புரளை போலீசாருக்கு ஊழியர்களால் தகவல் வழங்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே அங்கீகரிக்கப்படாத கிருமி நாசினிகளை பயன்படுத்த வேண்டாம், வெற்று போத்தல்களை கொள்வனவு செய்ய திட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் விளையாட்டு வினியானது தொலைபேசியில் மிரட்டியதற்காக போலீஸ் கான்ஸ்டபிள் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரே பதிவண்ணில் 2 கார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே இலக்கத்தகடு எண்ணுடன் பயணித்த 2 கார்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே போல கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சுகாதார சேவைகளை வலுப்படுத்த ஜப்பான் ஆதரவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தைப்பூச நாளை முன்னிட்டு பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றின் தொகுப்பும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. மேலும் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கு காற்றாலை மின் திட்டத்தை கைவிட்டது அதானி நிறுவனம். தொடர்ந்து ஏற்பட்ட தடைகளை அடுத்து மரியாதையோடு விலகுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்த விடயம். இலங்கையின் வடக்கு மாகாணத்திலே மன்னார் மற்றும் பூநகரி பகுதிகளிலே அமைக்கப்பட இருந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்துக்கு அனுமதி வழங்குவது, அதன் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து சட்ட போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் அந்த திட்டத்தில் இருந்து அதானி கிரீஸ் நிறுவனம் விலக தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே தைட்டி விகாரை தொடர்பிலே சம்பந்தப்பட்டவருடைய பேச்சு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல் தீர்ப்பு இன்று பாராளுமன்றத்துக்கு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் யாழ் விமான சேவைகள் மேலும் அதிகரிப்புக்கு தீர்மானம் என்கின்ற செய்திகளும், 17ஆம் தேதி பட்ஜெட் முன்வைப்பு ஜனாதிபதி அனுர தலைமையிலே நேற்று விசேட கலந்துரையாடல் என்கின்ற செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் நடத்துக ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த 2 திட்டங்களை ரத்து செய்த அமெரிக்கா என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது. இன்று யாழ் வருகிறார் கனடிய தூதுவர் என்கின்ற செய்திகளும், லசந்த விக்ரமதுங்க கொலை சட்டம் அதிபருடைய பரிந்துரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியின் வழக்கு 4 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதிகூடிய அதிகார பரவலாக்கலோடு போதிய நிதி ஒதுக்கிடும் வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. ஐநாவதிவிட பிரதிநிதி மார்க்ஸ் டான் அலுவலகத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். குறித்த ஒரு தனியார் தொலைக்காட்சி தொடர்பான செய்தியாக அந்த செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே நாமல் மீது சட்ட நடவடிக்கை, சட்டம் அதிபரிடம் ஆலோசனை என்கின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்ட விடயங்களாக அமைந்திருக்கின்றன. அதே நேரத்திலே ஊடகவியலாளர்கள், அதே நேரத்திலே லசந்த உட்பட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயங்கள், அதற்கான நீதிகள் பெற்றுத்தரப்படும் என்கின்ற விடயங்களும் பத்திரிகைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகல பிரச்சனைகளுக்கும் அரசு குரங்குகள் மீது பழி,
ராஜித சேனாரண்ய சாடல் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் தரப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெற நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.